Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max Advanced ORல இருக்கக்கூடிய EOQல மாடல் 3A தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி EOQ அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து எவ்வளோ அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணேன், என்னால் வந்து என்னோடய கேரியிங் காஸ்ட்டையும் ஆர்டரிங் காஸ்ட்டையும் லைக் நான் பேலன்ஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் EOQ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாடல் 3A வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வேர்ஹவுஸ் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட். வேர்ஹவுஸ்னால் என்னது, நான் ஒரு பொருளெல்லாம் வாங்கி குடோன் மாதிரி வைக்கணும்ல, அதுதான் வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸில் வந்து இவ்வளோ இடம்தான்ப்பா இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பொருளை வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து வேர்ஹவுஸ் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸை வந்து வாங்கி செல் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மதிப்பும் வந்து ஒன்று ஒன்றா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட கேரிங் காஸ்ட் வேறையாக இருக்கும், ஆர்டரிங் காஸ்ட் வேறையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் எந்த பொருளை வந்து லைக் அந்த வேர் ஹவுஸில் வச்சா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த EOQ மாடல் 3A அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து எதை பொறுத்து வருது அப்படின்னா மல்டி ஐட்டம்ஸ்னால் நிறைய ஐட்டம்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பொருள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எதை வந்து நான் வேர் ஹவுஸில் வைக்கும்போது எனக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இட் ரெப்ரசன்ட்ஸ் மல்டி ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடலோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் இஸ் டு மினிமைஸ் அ டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும் ஃபார் ஈச் ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டமுக்குமே இப்போ நம்ம 3 ஐட்டம் எடுத்துக்கணும், 3 ஐட்டத்துக்குமே எனக்கு கம்மி பண்ணணும் டுகெதர் வித் வேர் ஹவுஸ் கெப்பாசிட்டி கன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம எப்படிலாம் அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் சப்ளையும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ், டக்குன்னு நடக்குது. இப்போ ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அது வந்து வேர் ஹவுஸ்லேருந்து போயிடணும். பிகாஸ் வேர் ஹவுஸில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. கரெக்டாக ரொம்ப நாள் அங்கே இருந்துகிட்டு இருந்தால் லாஸ் தானே. ஸோ அதனால் இன்ஸ்டன்டேனியஸ் டக்குன்னு நடக்கணும். லீட் டைம் இருக்காது. லீட் டைமில் என்னது, இப்போ ஒரு பர்சன் ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த பர்சன் கையில் வந்து கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிற டைம் தான் நம்ம லீட் டைம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு லீட் டைம் அப்படிங்கிறதே இருக்காது. டக்குன்னு அவங்க ஆர்டர் பண்ண உடனே அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வந்து இந்த ஜூஸ்லாம் குடிப்போம்ல, அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ்லாம் மேக் பண்ணி தருவாங்கள்ல, அந்த கடையில் நம்ம போய் கேட்டவுடனே நமக்கு தந்துடுறாங்கல்ல. ஸோ லீட் டைம் அப்படிங்கிறது இல்லைல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. டிமாண்ட் வந்து எப்போவுமே யூனிஃபார்மாக இருக்கும், டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். நம்மளால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜஸ் இதில் இருக்காது. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம டுகெதர் ஒன்றாவே ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வேர்ஹவுஸ் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பர் யூனிட் ஆஃப் ஐட்டம் ஐ இஸ் FI. அதாவது இப்போ எனக்கு வேர்ஹவுஸ் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ரெக்வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஐட்டம் அப்படின்றப்ப அதை என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஐன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ஏரியா வந்து FIன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளை வந்து ஐன்னு எடுத்துக்கிறாங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெர் யூனிட் ஆஃப் ஐட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவைப்படுறது வந்து FIன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து டோட்டல் ஐட்டமோட ஏரியானா என்ன சொல்லணும், டோட்டலாக எனக்கு வந்து Q அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு ஐட்டமோட ஏரியா கூட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது ஒரு ஐட்டமோட ஏரியா இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டோட்டலாக வந்து 3 இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இது கூட இந்த 3 வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு லைக் எனக்கு அந்த டோட்டல் ஏரியா கிடச்சிரும்ல, அந்த 3க்கான டோட்டல் ஏரியா கிடச்சிரும்ல. ஸோ அதுதான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஐட்டம் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனோட ஏரியா பார்த்திங்கன்னா FI. அப்போ டோட்டல் ஏரியான்னு சொல்லும்போது QA இன்ட்டு FI அப்படிங்கிறது வரும். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர் ஹவுஸோட ஏரியாவோட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ சமேஷன் ஆஃப் I is equal to 1 to n. I to I இதெல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா அந்த ஐட்டம்ஸை குறிக்குது. ஓகேவா? summation of I is equal to 1 to n FI QA is less than or equal to W அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துட்டேன். ஓகேவா? இதில் வந்து I அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மல்டி ஐட்டமாக குறிக்கிறது. ஏன்னா I ரன்னிங் ஃப்ரம் 1 to nன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ எனக்கு வந்து n ஐட்டம்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து Q அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மினிமம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எனக்கு என்னது ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஏற்கனவே வந்து மாடல் 1Aலே படிச்சிருக்கோம். இது வந்து ஆர்டரிங் காஸ்ட் எப்படி டிரைவ் பண்ணுறது, கேரிங் காஸ்ட் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை தான் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து மாடல் 1A வந்து காட்டுறேன்.
டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட். தட் இஸ் ஹோல்டிங்னா கேரிங் காஸ்ட் தான். அப்போது இந்த இடத்துல வந்து கேரிங் காஸ்ட் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் இன்டூ கேரிங் காஸ்ட் பர் இயர். ஒரு இயருக்கு எவ்வளோ ஆகுது இன்டூ ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல். அதோட லெவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்வென்ட்ரி வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வென்ட்ரி ஆஃப் மேக்ஸிமம் ப்ளஸ் இன்வென்ட்ரி ஆஃப் மினிமம் பை 2ன்னு வரும். இன்டூ கேரிங் காஸ்ட்னு சொல்லும்போது சிஹெச்னு வரும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பர், அதாவது இந்த ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ஆச்சு இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லும்போது D/Qன்னு வரும். இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டோட வேல்யூ வந்து C0 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாடல் 1A நம்ம பார்த்துருக்கோம். மேக்ஸிமம்னு சொல்லும்போது அதோட வேல்யூ Qன்னு, மினிமம்னு சொல்லும்போது நம்ம 0ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இன்வென்ட்ரி லெவல் வந்து மேக்ஸிமம்னு சொல்லும்போது Q + 0/2 இன்ட்டு இந்த இடத்துல இருக்கிற CH ப்ளஸ் D/Q இன்ட்டு C0 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல 0 போயிடுச்சு அப்படின்னா Q/2 இன்ட்டு CH ப்ளஸ் D/Q இன்ட்டு C0ன்னு வரும். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்காங்க. பட் எல்லாத்துக்கூடையுமே வந்து I running from 1 to n அப்படிங்கிறத போட்டு உங்களுக்கு இந்த ஐயோட வேல்யூவை போட்டிருக்காங்க. சரியா. ஸோ பிகாஸ் இப்போ நம்ம மல்டி ஐட்டம் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் சேம் தான், எல்லாமே சேம் தான். ஓகே. சச் தட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம், இந்த ஒரு கண்டிஷனில் எடுத்திருக்கோம். வேர் QI இப்போ ஒவ்வொரு பொருளுமே வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி. நான் வந்து எவ்வளோ வந்து ஆப்டிமல் அப்படின்னா கரெக்டான அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எவ்வளோ வந்து ஆர்டர் குவான்டிட்டி பண்ணால் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கச், டங்கர், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டுக்கான ஒரு ஆப்டிமல் வேல்யூ. ஸோ டிட்டர்மைன் த ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணணும். ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டின்னா என்னது, ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது Q ஸ்டார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஆப்டிமல் அப்படின்னாலே ஸ்டார்னு வரும். ஸோ Q ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு மினிமமான ஒரு வேல்யூ ஆஃப் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு நான் எதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாம்டா அப்படிங்கிற ஒரு நான் நெகட்டிவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லெக்ரான்ஜி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த நான் நெகட்டிவ் லெக்ரான்ஜி ஃபங்க்ஷன், அப்போ வந்து லெக்ரான்ஜி மல்டிப்ளையர் வந்து நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ அந்த லெக்ரான்ஜியன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா L(Qi, லாம்டான்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ என்னதுன்னா எனக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, இந்த கண்டிஷனில் இந்த W வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சமேஷன் ஆஃப் I running from 1 to n FI/QI மைனஸ் W அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் எனக்கு என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன், லெக்ரான்ஜியனோட ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இந்த தேர்ட் மாடலில் நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோட வேல்யூ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ப்ளஸ் லாம்டா அந்த டேர்ம் இருக்குல்ல, அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு தடவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். லைக் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த மினிமமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணுவோம், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மூலயமா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதை நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் (L/டோ சம்வாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். இதோட வேல்யூவில் கொண்டு போய் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா எனக்கு மினிமம் வேல்யூன்னு வரும். அதே மாதிரி லெஸ் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு வரும். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து மினிமமாக மேக்ஸிமமாங்கிறத கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வந்து நான் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து முதல்ல நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். (L/QI அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஏற்கனவே வந்து திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் இது போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதில் வந்து Qங்கிறது இருக்குது. ஸோ 1/Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் -1/Q² வரும். பிகாஸ் 1/QI இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேலே போயிடுச்சுன்னா QI பவர் -1ன்னு வரும். ஸோ -1QI -1 வந்திருக்கும், which is equal to -1QI -2ன்னு வந்திருக்கும், which is equal to -1/QI² வந்திருக்கும். சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே போட்டுட்டு 1/QI டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/QI² அப்படிங்கிறது வருது. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது QI டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகிடும்.
ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு QI இருக்குது. ஸோ 1 சேஞ்ச் ஆகிடும். அப்போ லாம்டா இன்ட்டு FI அப்படிங்கிறத மட்டும் நம்ம போடுறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த ∂L/∂QIயை வந்து ஈக்குவல் டு 0ன்றதை போட போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரும். அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் LCM எடுக்கிறேன். QI² அதுக்கப்புறம் 2ங்கிறதா LCM. இதில் வந்து 2 இல்லை, அதனால் முன்னாடி இங்கே 2ன்றது வரும். இந்த டேர்மில் QI² இல்லை, அதனால் QI² இன்ட்டு CHIன்னு வரும். இந்த டேர்மில் வந்து QI² இல்லை 2ம் இல்லை. ஸோ 2 இன்ட்டு QI² இன்ட்டு லாம்டா இன்ட்டு FI இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு QI² வந்து எது எதுலலாம் இருக்குது, இதுலேயும் QI² இருக்குது, இதுலேயும் QI² இருக்குது. ஸோ அதை நான் காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து CHI ப்ளஸ் 2 இன்ட்டு லாம்டா இன்ட்டு FIன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து இங்கே போயிடும். இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு DI இன்ட்டு C0I அப்படிங்கிறது வந்திருக்கும். எனக்கு தேவையானது என்னது, QI² தான் எனக்கு தேவையானது. ஸோ அதை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு இந்த டேர்மெல்லாம் நான் கீழே கொண்டு வரேன். அப்போ QI² இஸ் ஈக்குவல் டு 2DI C0I டிவைடட் பை CHI ப்ளஸ் 2 லாம்டா இன்ட்டு FIன்னு வரும். ஸோ நான் ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணிக்கிறேன், ரூட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து QI*ஓட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூட் ஆஃப் 2DI C0I டிவைடட் பை CHI ப்ளஸ் 2 லாம்டா FIன்னு வரும். இது வந்து நம்ம QI*ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மினிமமாக மேக்ஸிமமானு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வந்து டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இது வந்து சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷன். இதை நான் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதில் QIA இல்லை போயிடும், இதுலேயும் QIA இல்லை போயிடும். இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 1/Q² இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 1/Q² இருக்குன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து -2 ஆகும். ஸோ -2QI -2 -1ன்னு வரும். ஸோ -2QI பவர் -3ன்னு வரும், which is equal to -2 டிவைடட் பை QI³ வந்திருக்கும். கரெக்டாக? QI³ வந்திருக்கும். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவும் சேர்ந்து பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மினிமம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு, திஸ் அட்டைன்ஸ் எ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து QIயோட வேல்யூவுமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ∂L/∂லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு நான் போட போகிறேன். ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் அந்த கண்டிஷன் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதனால் எனக்கு ஏற்கனவே தெரியும் திஸ் இஸ் த L அப்படின்னு சொல்லிட்டு, இதை வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா மூலியமாக பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல தான் லாம்டா இருக்குது. கரெக்டாக? இதில் லாம்டாவே இல்லை. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே போயிடும். இதில் லாம்டா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், அந்த லாம்டா வந்து எனக்கு 1ன்னு மாறிடும். ஸோ எனக்கு அந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n f of QI மைனஸ் W இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. பிகாஸ் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு தானே பண்ணுறோம். இந்த W இந்த சைடு வந்துருச்சுன்னா W இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n FI QI அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ நான் கொஸ்டினில் சொன்னதே நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக? கொஸ்டினில் சொன்னது இல்லை, நம்ம வந்து நம்மளாக எடுத்துக்கிட்டோம்ல ஒரு அசம்ஷன். கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு பொருளோட ஏரியா வந்து இந்த வேர்ஹவுஸோட ஏரியாவை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அதையே வந்து நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த வேர்ஹவுஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல லாம்டா அப்படிங்கிறது லாம்டாவை பொறுத்து தானே எல்லாமே வருது. அது வந்து அடிஷ்னல் காஸ்ட் ரிலேட்டட் டு த ஸ்டோரேஜ் யூஸ்ட் பை ஈச் யூனிட் ஆஃப் த ஐட்டம்ஸ். ஸோ நான் ஒவ்வொரு இதையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஓகே இதை மட்டும் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து லாம்டாவை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Since QI* and lambda values வந்து ஆர் இன்டர்டிபெண்ட் எ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக தான் நம்மளால் வந்து லாம்டாவோட வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட ஆக்சுவலி ஆல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் மாடல் 3A சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லாம்டாவோட வேல்யூ 1ன்னு போடணும். 1ன்னு போட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாம்டா வந்து இங்கே இருக்குல்ல, இப்போ லாம்டாக்கு பதிலாக இங்கே என்ன போடுறாங்க, 1ங்கிறத போடுறாங்க. ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஃப் QI*, இந்த QI*ஓட வேல்யூ வந்து எனக்கு வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, தட் இஸ் சமேஷன் ஆஃப் FI into QI is equal to Wவாக இருந்ததுன்னா அந்த எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லைனா வந்து ஸ்டெப் 3க்கு போ அப்படின்னு சொல்லுது. அப்போது முதல்ல நம்ம லாம்டாவோட வேல்யூ 1ன்னு தானே எடுத்தோம். 1ங்கிறது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஓகேன்னு சொன்னாங்க. பட் சாட்டிஸ்ஃபை பண்ணனா என்ன சொல்கிறாங்க, லாம்டாவோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும், எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
the space required comes exactly or very close to the available storage space வரது வரைக்கும் எனக்கு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஷாப் ப்ரொடியூசர்ஸ் 3 மெஷின் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஷாப்புக்கு வந்து 350 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்ராப்ரியேட் டேட்டா அந்த 3 ஐட்டம்ஸை பற்றி அநேகமான டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிமாண்ட் ரேட், ஃபஸ்ட்டு பொருளுக்கான டிமாண்ட் வந்து 5000 யூனிட் பர் இயராக, செகண்டுக்கு வந்து 2000 யூனிட் பர் இயர், தேர்டுக்கு வந்து 10,000 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்னால் கொள்முதல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் 75 ரூபாய் ஒரு ஆர்டருக்கு. அதுக்கப்புறம் காஸ்ட் பர் யூனிட், அது ஒவ்வொன்றத்தோட காஸ்ட்டுமே வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பொருளுக்கு தேவையான இடம் பார்த்திங்கன்னா 0.70 ஸ்கொயர் ஃபீட் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது. அதே மாதிரி தான் செகண்ட் பொருளுக்கு, தேர்ட் பொருளுக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, த ஷாப் யூசஸ் அண்ட் இன்வென்ட்ரி கேரியிங் சார்ஜ் ஆஃப், இப்போ வந்து இந்த ஷாப் வந்து எதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா 20% ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பர் இயர். அதாவது அதனோட கேரிங் சார்ஜ் என்ன வருதுன்னா 25% ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஸ்டாக்ஸுமே இல்லை ஆர் அலௌடட். அப்போ ஆப்டிமல் ஆர்டர் சைஸ் வந்து நான் எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின். நம்ம எதுலேருந்து சொல்லிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் திஸ் இஸ் மாடல் 3A அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிமாண்ட் D1 D2 D3 COI, அதாவது ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் 1, ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் 2, ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் C, அதுக்கப்புறம் அதனோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் F1 F2 F3 அது எல்லாமே, அது ஒவ்வொன்றுத்துக்கும் தேவைப்படுற ஏரியா இதெல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல. அதனாலத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே எடுத்து எழுதிட்டேன் கிளியராக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CHIக்கு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது, CI இன்ட்டு 20%, அது C1 இன்ட்டு 20%, அந்த காஸ்ட்டு இன்ட்டு 20 அப்படி தானே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து லைக் த ஷாப் யூசஸ் அண்ட் இன்வென்ட்ரி கேரிங் சார்ஜ் ஆஃப் 20% ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பர் இயர்னு சொல்லியிருந்தாங்கல்ல. C1 இன்ட்டு 20% வரும். அப்போ C1ஓட வேல்யூ என்னது 10 இன்ட்டு 20/100 வரும். ஸோ 2 0 கட் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 வரும். CH2 ஈக்குவல் டு C2 இன்ட்டு 20%. ஸோ 15 இன்ட்டு 20/100 வரும். ஸோ 2 கட் ஆகிடும். இந்த இடத்துல திஸ் இஸ் 2 டைம்ஸ் அண்ட் திஸ் இஸ் 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 3ங்கிறது மட்டும் வரும். அதே மாதிரி CH3ன்னு சொல்லும்போது C3 இன்ட்டு 20% விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 20/100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது 2 கேன்சல், திஸ் இஸ் 1 டைம்ஸ், திஸ் இஸ் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்றது வரும். இப்போது இதை கொண்டு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா Q1 ஸ்டார்னு என்னது, இப்போ என்கிட்ட ஏற்கனவே வந்து QI ஸ்டாருக்கான ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து ஐக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் லேம்டாக்கு பதிலாகவும் 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபுல்லாகவே லேம்டா ஈக்குவல் டு 1ங்கிறது தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1க்கு கண்டுபிடிக்கும் போது வேல்யூ வருது, Q2க்கு கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வேல்யூ வருது, Q3க்கு ஏன்னா 3 ஐட்டம்ஸ் இருக்குல்ல. ஸோ 3 ஐட்டம்ஸ்க்கான வேல்யூவும் எனக்கு தெரியுது. இப்போ இதனோட ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது W இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 2 3 3 ஐட்டம்ஸ் தானே இருக்குது, இன்ட்டு FI இன்ட்டு QI ஸ்டார். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இது வந்து 542ங்கிறது, அதுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து 0.70ன்னு சொல்கிறது. ஸோ அதுவும் போட்டாச்சு. ப்ளஸ் 417 இன்ட்டு இந்த இடத்துல 0.80ன்றது வருது, ப்ளஸ் 913 இன்ட்டு 0.40 அப்படிங்கிறது வருது. ஸோ இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் ஹவுஸில் கொடுத்துருக்க ஸ்பேஸே 640 தான். இதை விட இது ரொம்ப அதிகமாக போகிறதுனால திஸ் ரெக்குவயர்மெண்ட் இஸ் மச் அபவ் த மேக்ஸிமம் அவைலபிள் ஸ்டோரேஜாக இருக்கிறதுனால நம்ம லேம்டாவோட வேல்யூ மாற்றிட்டே இருக்கணும். இப்போ வந்து கேல்குலேஷன்லாம் போடாமல் டேரெக்டாக சொல்லணுன்னா லேம்டாவோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக தான், சரியா. ஸோ ஒவ்வொரு தடவை 2 3 4 5 இதெல்லாமே போட்டு பார்த்துட்டு திருப்பி இந்த வேர் ஹவுஸை விட கம்மியாக வருதா அதிகமாக வருதா அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து Q1 ஸ்டார் Q2 ஸ்டார் Q3 ஸ்டாரோட வேல்யூலாம் இது வருது. ஸோ அப்போ அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஏரியா வந்து 668.3ன்னு வருது. பட் நமக்கு தேவையான ஏரியா என்னது, அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க வேர் ஹவுஸோட ஏரியா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 650. எனக்கு இங்கே வந்திருக்கிறது என்னது
668 வந்திருக்கு. ஸோ அதை விட இது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.4 எடுக்கும்போது Q1 Q2 ஸ்டார் Q3 ஸ்டார் இதெல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த டோட்டல் வேரியபிள் அதான் அந்த டோட்டல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வேல்யூ வந்து 649.6 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வரும். ஸோ அதுக்கும் 650க்கும் கொஞ்சம் கேப்பு தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸை வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்லேயே கிளியராக தெரிஞ்சிடும் இது வந்து ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா இந்த ப்ராப்ளம் மூலிமா என்னால் வந்து சொல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.